லால்குடி டிஎஸ்பியிடம் விவசாயி மனு. நடவடிக்கை கோரி சாலை மறியல் எச்சரிக்கை. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே செம்பரை தேவன்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜா ஜாதி வன்கொடுமை, தாக்குதல் மற்றும் கொலை மிரட்டல் தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி லால்குடி டிஎஸ்பியிடம் மனு அளித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு நிலத் தகராறின் போது எதிர்த்தரப்பினர் ஜாதி பெயரை கூறி இழிவுபடுத்தி தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எஸ்.சி.எஸ்.டி. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் கூறியுள்ளார். மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பலன் இல்லை என்றும் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்கி குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது புகாரின் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சமூகத்தினருடன் இணைந்து லால்குடி பகுதியில் மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். செம்பரை பகுதியில் இந்து பெரியார் சமுதாயத்தை சார்ந்து வசிக்கிறேன். பிற்படுத்தப்பட்ட உடையார் சமுதாயத்தை சார்ந்த அண்ணாதுரை மனைவி பாப்பாத்தி என்பவர்களிடம் 77 சென்ட் நிலம் வாங்கி விவசாயம் செய்து வருகிறேன். எப்படிடா எஸ்சி பராதேவிட நீ உடையார் நிலத்தை வாங்கி இங்கே விவசாயம் செய்வேன் என்று அச்சுறுத்தி பாப்பாத்தி உறவினர்கள் ஜாதி வன்மத்தோடு என்னை தொடர்ந்து சித்திரவதை பண்ணி அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க. விவசாயம் செய்ய விடாமலும் 20/3/2025 வருடம் எனது வயலில் நெற்கதிகளை இயந்திரம் மூலமாக அறுத்து கொண்டு இருக்கும்போது எதிரிகள் தினேஷ் உள்ளிட்ட எதிரிகள் அனைவரும் வயலில் அறுவடை செய்ய விடாமலும் தடுத்தோம். இப்போ அறுவடா பார்ப்போம் என்று அடித்து கழுத்தில் இருந்த வெள்ளி ஜெயினை 10,000 ரூபா மதிப்புள்ள ஜெயினை பறித்து கொண்டு சட்டையெல்லாம் கிழித்து ஜாதி வன்மத்தோடு அட்டூழியம் செய்தார்கள். இது தொடர்பாக கண்ட்ரோலுக்கு கால் செய்து லால்குடி காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் வந்தார்கள். காவலர்கள் எதிரிகள் மீது எவ்வித நடவடிக்கை எடுக்காமலும் காவல் நிலையம் வாங்கன்னு சொல்லிட்டு சென்று விட்டார்கள். அன்றைய தினத்திலே நான் லால்குடி காவல் நிலைய ஆய்வாளர் டெல்லி பாபு அவர்கிட்ட புகார் கொடுத்தும் காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்மோகன் அவர்களிடம் புகார் வாய்மொழியம் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் 3/6/2026 மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்துள்ளேன். இது சம்பந்தமாக 8/6/2026 மாவட்ட ஆட்சியர்களிடம் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் இன்று காவல் நிலையத்தில் காத்திருப்பு போராட்டத்துக்கு அனுமதி பெற்ற போது அனுமதி மறுக்கப்பட்டதால் புகார் மனு மட்டும் கொடுத்து செல்கின்றோம். 2 நாட்களிலே எங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் கூட்டி அனைத்து சமுதாய மக்கள் ஒன்று திரண்டு லால்குடியில் சாலை மறியல் செய்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு என் உயிருக்கும் என் உடமைக்கும் பாதுகாப்பு தந்துமாறு சட்டப்படி நடவடிக்கை வேண்டும் என்று புகார் மனுவில் கூறியுள்ளேன். அவங்க உங்களை ஜாதி மீடியா திட்டினாங்கிறீங்களா? ஆமாங்க. எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கோங்கய்யா. ஆடியோ இருக்கா, வீடியோ இருக்கா? ஆடியோ தான் இருக்கும். இல்லை, இப்போது அந்த நிலத்தை பாப்பாத்திங்கன்னு வாங்குறீங்களா? ஆமாங்க, வாங்குறீங்க. ஆனால் இப்போ அவங்க எதுக்காக அவங்க இப்போ தகராறு பண்ணுறவங்களுக்கும் பாப்பாத்திக்கு என்ன சம்பந்தம்? அவங்க நாத்தனார் பாப்பாத்தியோட கணவரோட தங்கச்சி உறவினருங்கிறாங்கய்யா. இல்லை, அந்த பூர்வீக சொத்து அது பாப்பாத்துடைய பூர்வீக சொத்து. பாப்பாத்தி ஹஸ்பண்டு. ஆமாம், பாப்பாத்தி ஹஸ்பண்டுக்கு நோய் வருது. அந்த நோய் பாப்பாத்திக்கு தாக்கப்படுவதால் தனக்கு நாளைக்கு வாழ்வாதாரத்துக்கு பாப்பாத்திக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. 2015 பாப்பாத்தி பேரில் தனிப்பட்டா ஏற்பட்டு அனுபவத்தில் தான் வச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு தற்போது அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக என்னிடம் வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் விவசாயம் செய்து வரேன். எதிரிகள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க, சூட்டு ஒன்று உரிமை கோரி. அப்போ என்கிட்ட என்ஜாய்மெண்ட் இருக்கும்போது எதிரிகள் நீதிமன்ற உத்தரவுப்படி அவங்களுக்கு உரிமை பெற்ற பிறகு தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ஜாய்மெண்ட்டை தொந்தரவு பண்ணி ஜாதி வன்மத்தோட எப்படா பாரதிய போல் நீ உடையார் சமுதாயத்தை வேலை வாங்கலாம் அப்படின்னு சமுதாய ரீதியாக என்னை ஒடுக்கப்படுறாங்க. வாங்கி பத்திரம் பண்ணிட்டீங்க? பத்திரம் பண்ணி விவசாயமும் ஒரு போகம் அறுவடையும் செய்துட்டேன். மறுபோகம் செய்யும்போது தான் எதிரிகள் மீது 2 வழக்கும் பதியப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு வழக்கு ஆரம்ப நிலையில் 30/11/2025 ஒரு வழக்கு போடுறோம், 887 கிரைம் பாரு. 2வது வழக்கு உயிர்கொல்லி மருந்து அடித்து என் வயலில் நாசம் செய்யும்போது 3/6/1/2026
உயிர்கொல்லி மருந்து மூலமாக தெளிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் புகார் கொடுத்து புகார் மீது நடவடிக்கை எடுக்கல. நான் தனி சிறப்பு நீதிமன்றம் மூலம் வழக்கு போட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு 113/2026 SCST வழக்கு பதிஞ்சிருக்கு. அந்த வழக்கிலும் எதிரிகளை கைது செய்யலை. 887 முதல் வழக்கிலும் கைது செய்யலை. அவங்க வாகனத்தையும் பறிமுதல் செய்யலை, வழக்கில் சேர்க்கல. இப்போ திரும்ப அடித்தாங்க. இந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. இது வரலுமே இந்த 3 வழக்குலையுமே கைது செய்யலை. 3வது வழக்கு வழக்கே பதியல. புகார் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அதனால தான் இன்றைக்கி காத்திருப்பு போராட்டத்துக்கு அனுமதி கோரிய போது அனுமதி வழங்கப்படாததுனால இன்றைக்கி புகார் மனு மட்டும் கொடுக்குறோம். இல்லை என்றால் திரும்ப லால்குடி அளவில் சாலை மறியல் பண்ணலான்னு இருக்கோம். 2 நாள் கழிச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா. உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜா என்கின்ற இளங்கோவன்.